மேலும் அல்லாஹ்வை விட்டு அவர்கள் இவற்றை வணங்குகிறார்களோ அவற்றை பற்றி நீங்கள் தீங்கு பேசாதீர்கள் என்று இஸ்லாம் நமக்கு கற்பித்து தருகின்றது. ஆக இஸ்லாத்தை பின்பற்றாத எந்த ஒரு மனிதனையும் சமயத்தை காரணம் காட்டி அவர்களை வெறுப்பதற்க அதுபோது நமது மார்க்கம் நமக்கு அனுமதிக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. நிகழ்ச்சியாக ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் குர்ஆன் மதரசாவின் மாணவி தமிழ் பேச்சு ஒன்றினை பேசுவதற்காக நபிகளாரின் மத நல்லிணக்கம் பற்றி மிகச் சிறப்பான ஒரு உரையை இங்கு ஆற்றுவதற்காக மைஷா போசர் அவர்களை அழைக்கிறேன். எமது நிகழ்ச்சியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான ஸலாத்தை மொழிவதில் பெருவகை அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் உங்கள் முன்னிலையில் அன்னலார் காட்டி தந்த சமய நல்லிணக்கம் என்ற தலைப்பில் என்னுரையை முன்வைக்க வந்துள்ளேன். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகிலுள்ள அனைத்து மதங்களையும் மதிக்கப்படுகின்ற இஸ்லாமிய மார்க்கத்தில் சமய சகிப்புணர்வு என்பது அடிப்படை பண்புகளில் ஒன்றாக விளங்குகின்றது. எடுத்துக்காட்டாக சூரா காஃபிரூனில் 6வது வசனத்தில் லக்கும் தீனுக்கும் வலியது, உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம் என்று அல் குர்ஆன் தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றது. மேலும் அல்லாஹ்வை விட்டு அவர்கள் இவற்றை வணங்குகிறார்களோ அவற்றை பற்றி நீங்கள் தீங்கு பேசாதீர்கள் என்று இஸ்லாம் நமக்கு கற்பித்து தருகின்றது. ஆக இஸ்லாத்தை பின்பற்றாத எந்த ஒரு மனிதனையும் சமயத்தை காரணம் காட்டி அவர்களை வெறுப்பதற்க அதுபோது நமது மார்க்கம் நமக்கு அனுமதிக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அது மட்டுமல்ல, மாற்று மத சகோதரர்களோடு நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அன்னலாரின் வழிகாட்டுகள் நமக்கு படிப்பினை அளிக்கின்றன. ஆம், ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களோடு அமர்ந்திருக்கும் வேளை அவ்வழியே இறந்த யூத இனத்தை சேர்ந்த ஒருவரின் சடலம் செல்லப்பட்டது. அப்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே எழுந்து அமைதியாக நின்றார்கள். இதனை கண்ட அன்னலாரின் தோழர்கள் இவ்வாறு தாங்கள் இந்த நிலைமைக்கான காரணம் குறித்து வினவிய போது, இறைவனால் படைக்கப்பட்டு இறப்பின் மூலம் மீண்டும் இறைவனிடம் திரும்பிச் செல்லும் அந்த மறைந்த யூதன் நம் சகோதரரே, ஒரு சகோதரர் மற்றொரு சகோதரருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை நான் செய்தேன், அது நம் கடமை கூட என்று கூறினார்கள். ஆம், இறந்தவர் இஸ்லாத்திற்கு நேரெதிரான சமயத்தை சேர்ந்தவர் என்று தெரிந்து கூட அவரும் ஆதிப்பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழி வந்த சகோதரரை கண்டு அவருக்குரிய கண்ணியத்தை வழங்கிய நபிகளாரின் அழகிய பண்பு என்னவென்று சொல்வது சகோதரர்களே. இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லவா? ஒரு முறை நஜ்ரான் நகரிலிருந்து மதீனா நகருக்கு வருகை தந்த ஒரு கிறிஸ்தவ குழுவினரை நபி அவர்கள் வரவேற்று உபசரித்தார்கள். அன்னலாரின் உபசரிப்பை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் தாங்கள் வழக்கமாக செய்யும் இறை வணக்கத்தை தற்போது மேற்கொள்ள வேண்டும் என்று கூறிய போது உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா பள்ளிவாசலிலேயே அவற்றை நிறைவேற்றிக் கொள்ள அனுமதி அளித்ததுடன் அதற்கான வசதிகளையும் செய்து கொடுத்தார்கள். பெரியோர்களே, பல இன மத மொழி மற்றும் கலாச்சாரத்தை பின்பற்றும் இலங்கை நாட்டில் வாழக்கூடிய எமக்கு நபிகளாரின் மேற்படி வழிகாட்டல்களும் முன்மாதிரிகளும் எத்தகைய படிப்பினை அளிக்கின்றன என்பதை நாம் சிந்தித்து பார்த்ததுண்டா? நபி அவர்களுக்கு முதலாக வகை அறிவிக்கப்பட்ட போது அன்னலாரை இறை தூதர் என்று உறுதிப்படுத்தியவர் வராகா எனும் கிறிஸ்தவர் தான். நபி அவர்களின் ஹிஜ்ரத் பயணத்தின் போது அவர்களை எதிரிகளின் கண்களில் படாமல் அழைத்து சென்றவர் இப்னு அர்ஹம் எனும் கிளை வழக்கக்காரர் தான். எனவே இத்தகைய முன்மாதிரி மிக்க ஒரு சமூகத்தை சேர்ந்த நாங்கள் இனி வரும் காலங்களில் பிறமது சகோதரர்களோடு ஒரு சிறந்த உறவை கட்டியிருத்தி முன்மாதிரி மிக்க ஒரு சமூகமாக வாழ்வோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.